ஒரு அழகான காளிமா கார்ட் ரீடிங்கோட இன்னைக்கு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அண்ட் ரொம்ப அழகான ஒரு கதையை நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஆமா, அதுவும் ஒரு காளிமா கதை தான். என்ன என் கையில இருக்குன்னு பாக்குறீங்களா? இது நம்ம சப்ஸ்கிரைபர் எனக்கு அனுப்பி வச்ச ஒரு விஷயம். இதை நல்ல மெருகேத்தி என்னோட எனர்ஜிக்காக இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். சமீனாக்கு மிக்க மிக்க நன்றி. இதை நான் ரெகுலராக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு ரீடிங்லேயும் இது என் கூடயே இருக்க போகுது. எப்படி வச்சா இன்னும் கிளியராக தெரியும்னு நான் நம்புகிறேன். ரைட். ஸோ இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன் காளிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு கதையை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏன் காளிமாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. காளிமா பத்தி நிறைய கதைகள் இருக்கு. எஸ், அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நம்ம டேரோ ரீடிங்கும் பண்ண போறோம். பட் இதை நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லியே ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால இந்த ஒரு மெசேஜ் உங்களுக்காக. ஓகே, ஏன் காளிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பல விஷயங்கள்ல அவங்களோட ஸ்மார்ட்னஸ், அதனாலதான் இந்த கார்டு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் காளிமா கார்டு ரீடிங்கை நான் இந்த தடவை தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். போன மாசத்துக்கு முந்தின மாசம் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் பேட்ச். இந்த கார்டே எனர்ஜி தாங்க. இதுல ரீட் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு கார்டும் ஒரு ஆற்றலை குறிக்கும். இந்த கதையில வரக்கூடிய ராட்சசன் அவர் பேரு ரக்த பிஜா. ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த கதையை ஏற்கனவே நீங்க கேட்டிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லுங்க. பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏன் காளிமா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்க. அவங்களோட ஸ்மார்ட்னஸ் இருக்கு பாருங்க. அவங்க நம்மளை ப்ரொடெக்ட் பண்றாங்க, நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பாங்க, ஒரு குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்க, நம்ம அம்மா மாதிரி நடந்துப்பாங்க. இதெல்லாம் தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்கும். அதை பத்தி தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த கதை ஒரு 2 நிமிஷம் கதை தான். பட் நல்ல கண்ணை மூடி இதை கேளுங்க. இருட்டு, இருட்டு. அங்கங்க ஸ்டார்ஸ் மட்டும் தெரியுது, நட்சத்திரங்கள் மட்டும் தெரியுது, அப்படியே ஜொலிக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. அங்க காளிமா உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் மேல யாருன்னு கேட்காதீங்க. ப்ராபப்ளி இட் வாஸ் ஜஸ்ட் மெடிடேஷன். ஒரு நல்ல சைலன்ஸ் மெடிடேஷன்ல இருக்காங்கன்னு நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். அப்போ நிறைய கடவுள், நிறைய பேரு காளிமா கிட்ட கேக்குறாங்க. ரக்த பிஜா அப்படின்னு ஒரு ராட்சசன் இருக்கான். அவனை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. இந்த உலகத்தையே அவன் அழிச்சிருவான் போல இருக்கே. அவன்கிட்ட பெரிய ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி அவன்கிட்ட இருந்து எப்படி எடுக்கிறதுனே எங்களுக்கு தெரியல. என்ன பண்ணணும் அப்படின்னு காளிமாவை பார்த்து கேட்குறாங்க. அப்போ காளிமா கேட்குறாங்க, எல்லாரும் பொறுமையா இருங்க. முதல்ல காளிமா இந்த கார்டு நமக்கு முதல்ல சொல்லி தரது பொறுமை. எப்படி பொறுமையா இருக்கணும் அப்படின்னு. ஸோ அம்மா சொல்றாங்க, முதல்ல எல்லாரும் பொறுமையா இருங்க. சொல்ற விஷயத்த தெளிவா சொல்லுங்க. நீங்க தெளிவா சொன்னாதான் என்ன பண்ணணும்ன்றத என்னாலையும் யோசிக்க முடியும் அப்படின்னு. அப்போ அதுல ஒருத்தவங்க சொல்றாங்க, ரக்த பிஜா அப்படின்றவன் ஒரு பெரிய ராட்சசன். அவன்கிட்ட என்ன பவர் இருக்குன்னா, அவனை யாராவது இப்போ வெட்டி வீழ்க்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு முடிவெடுத்து அவனை அழிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்துல விழற, இந்த பூமியில விழற ஒரு ரத்த துளி, ரக்த பிஜா இருந்து விழற ஒரு ரத்த துளியும் அவனை விட 100 மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு ராட்சசனை உருவாக்கும். சோ அவனை அழிக்கவே முடியாது. ஒரு ரத்த துளியும் 100 மடங்கு சக்தி வாய்ந்ததா இருந்தா எப்படி அவனை அழிக்க முடியும்? ஸோ காளிமா என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு அவங்களும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இன்னொருத்தவங்க சொல்றாங்க, இவனை அழிக்க ஒரு பெரிய ஃபெமினைன் எனர்ஜி, ஒரு பெண் தெய்வத்துடைய ஆற்றல் தேவைப்படுது. அந்த ஆற்றல் கிடைச்சா இவனை ஈஸியா அழிச்சிடலாம். உடனே காளிமா நான் போறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எழும்போது, ஆக்ரோஷமா எழும்போது எல்லாரும் சொல்றாங்க, இருங்க, அவசரப்படாதீங்க. ஒரு துளி விழுந்தா கூட நம்ம எல்லாருமே இங்க இருக்க முடியாது அப்படின்னு. இப்போ காளிமா சொல்றாங்க, நான் பாக்குறேன் என்ன பண்றது அப்படின்னு. போறாங்க. நல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா, அவங்க ரொம்ப வீரத்தோட தைரியத்தோட அழகா நடந்து ரக்த பிஜாவை பார்க்க போறாங்க. இவங்களே போறாங்க. இந்த மாதிரி நான் போர் தொடுக்க போறேன், நீ ஜெயிச்சேன்னா அப்புறம் என்னன்றதை பார்த்துக்கலாம். ஸோ அந்த போர் நடந்துகிட்டு இருக்கும்போது ரொம்ப அழகா சரியான நேரத்துல பிளான் பண்ணி அவனுடைய ஒரு துளி ரத்தம் கூட பூமியில படாம அத்தனை ரத்தத்தையும் அவங்க குடிச்சிடுறாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு அமைதி, ஒரு ஒரு சக்தி கிடைக்குது பாருங்க. அந்த சக்தியில தான் அவங்க ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுறாங்க. இந்த கதையை நான் சொல்லும் போது பெருசா நீங்க அப்ரிஷியேட் பண்ண முடியாம இருக்கலாம். பட் கண்ணை மூடி அப்படியே ஒரு விஷயத்தையும் நினைச்சு பார்க்கும்போது அவ்வளோ ரிலாக்ஸ்டா, நமக்கு இத்தனையுமே செய்யக்கூடிய காளியோடைய சக்தி நமக்கு
வேண்டாதவர்கள், நமக்கு தடையா இருக்கவர்கள், நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற அத்தனை பேரையும் அவங்க வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டாங்கன்னா அதுக்கான முயற்சிகளை அவங்க எப்ப வேணாலும் எடுப்பாங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தா போதும். காளிமா வில் டூ வண்டர்ஸ் இன் யோர் லைஃப். உங்க வாழ்க்கையில நிறைய அற்புதங்களை அவங்களால கொண்டு வர முடியும். மனசார அவங்க நம்புங்க, எதுனாலும் அவங்க உங்களை வழிகாட்டுதல் செய்வாங்க. சரி வாங்க, இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு ரீடிங்குள்ள போக போறோம். இது நீங்க தெரியணும், அதுதான் மெயின் ஐடியா. ஓகே வாங்க. சொல்லுங்க, நீங்க எல்லாரும் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன் உங்களுக்கு காளிமாவுடைய சக்தி ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இல்லை ஏன் அந்த அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இன்னைக்கு ஆடி வெள்ளி, ரொம்ப அழகான ஒரு ரீடிங் நமக்கு வரும்னு நம்பலாம். நான் 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் எடுக்க போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஏதேனும் ஒரு செட் ஆஃப் கார்டு இல்லை 2 செட் ஆஃப் கார்டையுமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் செட் 1 கார்டு. ஓகே, அண்ட் இந்த செட்டப் பிடிச்சிருக்கு அப்படின்னு நேற்று ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அவர்களுக்கு மிக்க 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 நன்றி. முதல்ல ஒரு சில விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கே பெரிய மனசு வேணுங்க. அந்த அந்த அதுக்கு மிக்க மிக்க நன்றி. இது செட் 2. ஓகே, நான் 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். என்னுடைய மூணுக்கு 2 கண் இருக்க மாதிரி 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். இது செட் 1, இது செட் 2. நீங்க சொல்லுங்க எந்த செட் ஆஃப் கார்டை நீங்க சூஸ் பண்ண போறீங்கன்னு. ஐ வில் see you on the other side of the reading. பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா காளிமாவுடைய சக்தி அவங்களுக்கு முழுமையா கிடைக்கும். அந்த சக்தியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் ஏன் இந்த ரீடிங் இவ்வளோ ஸ்பிரிச்சுவலா இருக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் இரண்டாவதா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. டாரட் 6 சென்ஸ். ஓகேவா? ஓகே வாங்க, ஐ வில் see you on the other side of the reading. ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் 1 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். வாங்க, உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாம். காளிமா, வாவ், பவதாரணி. இந்த அம்மாவை எப்படி சொல்கிறது உங்களுக்கு? எனக்கு இந்த கார்டை பார்த்தோன்னே நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் வளரணும், ஏதோ ஒரு வகையில் நான் வளரணும், நல்லா வளர்ந்து எனக்குன்ற ஒரு சந்தோஷத்தை நான் உருவாக்கிக்கணும். எல்லாருக்குமே இதாங்க ஆசை. நான் எவ்வளோ வேணாலும் வேலை செய்ய தயாரா இருக்கேன், எவ்வளோ வேணா முயற்சி போட தயாரா இருக்கேன். ஆனா அந்த முயற்சி வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை உருவாக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். இந்த சந்தேகத்தை நம்ம மனசுல இருந்து கண்டிப்பா அகற்றக்கூடிய ஒரு தாய் இவங்க தான். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கார்மிக் ஸ்ட்ரகிள் இருக்கும். நல்லா கேட்டுக்கோங்க, ஜென்ம ஜென்மமா நம்ம எடுத்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரகிள், போராட்டம். அந்த போராட்டம் வந்து வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத போராட்டம். ஒரு ஜென்மத்திலையும் அந்த போராட்டம் வந்து வலிமை அடையும், இல்லை அதோடைய வலிமை கம்மியாயிட்டே இருக்கும். ஆனா அதை நமக்கே தெரியாம நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்க வாழ்க்கையிலேயே ஒரு பேட்டர்ன் இருக்கும். நீங்களே யோசிச்சிருப்பீங்க, ஏன் இந்த ஒரு விஷயம் என்னை வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு, எனக்கு இது புரியலையே, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், என்னோட ஸ்ட்ரகிள் தான் என்ன, ஏன் எனக்கு இந்த ஒரு விஷயத்துல இவ்வளவு போராட்டம் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை கார்மிக் ஸ்ட்ரகிள்ஸையும் நம்ம வாழ்க்கையில இருந்து அகற்றக்கூடிய சக்தி இந்த அம்மாக்கு இருக்கு, பவதாரணி அம்மாக்கு. ஒரு ஹீலிங். நீங்களே எனக்கு வேண்டாம், பரவாயில்ல, நான் அதை கஷ்டப்பட்டுட்டு போறேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்தாலும், இல்ல உனக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை, உனக்கு ஒரு அழகான ஹீலிங் தேவை அப்படின்ற ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தாய் தான் இந்த அம்மா. ஸோ உங்க வாழ்க்கையில ரிப்பீட்டடா ஒரு கார்மிக் ஸ்ட்ரகிள், என்னால முடியல, எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எந்த ஒரு தடங்களும் இல்லாம உங்களுக்கே தெரியாம அதை உங்க வாழ்க்கையில இருந்து அப்படியே அகற்றக்கூடிய சக்தி இந்த அம்மாவுக்கு இருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸும், எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸையும் இந்த அம்மா உங்க வாழ்க்கையில இருந்து அகற்ற முடியும். இவங்களுக்கு என்னன்னா, இந்த காளிமாக்கு பூஜை புரஸ்காரங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்களை போற்றி பேசுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அக்னி தீபத்தை ஏத்தி இவங்களுக்கு பண்ணக்கூடிய எந்த பூஜையுமே இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உன் வாழ்க்கையில ஒரு விஷயம் வரணும்னா நீ வெயிட் பண்ண தேவையில்லை. நம்ம என்ன சொல்றோம், பொறுமையா இரு, வெயிட் பண்ண. அந்த டிராமால இவங்களுக்கு உடன்பாடே கிடையாது. நீ எதுக்குமே வெயிட் பண்ண வேண்டாம், உனக்கு என்ன வேணும் அதை நீ நினை,
அந்த கார்மிக் ஸ்ட்ரகிள் உன்கிட்ட இருந்து போனதுக்கு அப்புறம் உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே உன்னை தேடி வரும். பட் அந்த கார்மிக் ஸ்ட்ரகிள்ல இருந்து உன்னை நீ விடுவிச்சுக்கணும்னா என்கிட்ட வா, நான் உனக்கு உதவி செய்யறேன். ரொம்ப அழகான ஒரு கார்டுங்க. ஷீஸ் ஜஸ்ட் சரவுண்டட் வித் பாசிட்டிவிட்டி. ஸோ நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத ட்ராமாலாம் எடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த நிமிஷம் இந்த கார்டு உங்களுக்கு வந்திருக்குன்னா உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஒரு பொருளோ இல்ல ஏதோ ஒரு விஷயம், இல்ல உங்ககிட்ட இருக்க ஒரு குவாலிட்டியோ ஏதோ ஒண்ணுங்க, அதை உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போக இன்னொரு பெண், நீங்க ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம், பட் உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு நல்ல விஷயம், நீங்க பொக்கிஷமா நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போக ஒரு பெண், ஓகே, ஒரு பெண் வந்து ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. அது நடக்காது. அது இந்த தாய் உங்களுக்கு வந்துட்டாங்கன்னா அப்பேற்பட்ட விஷயம் உங்களுக்கு நடக்காது. உங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பாங்க. அதுவும் சந்தோஷம் கலந்த ஒரு ஞானத்தை இந்த அம்மாவால உங்களுக்கு கொடுக்க முடியும். அதை மட்டும் நம்புங்க. கமெண்ட் செக்ஷன்ல பவதாரணி அப்படின்றத மட்டும் டைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான வாழ்க்கையை இவங்கனால உருவாக்கி கொடுக்க முடியும். நீங்களே எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கையை நம்ம நினைப்போம் இல்லையா, நிறைய நேரத்துல என்ன நமக்கு நடந்துற போகுது அப்படின்னு நினைப்போம்ல, கிடையாதுங்க. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கையை இந்த அம்மானால உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க முடியும். வாங்க இந்த அம்மா வழியா உங்களுக்கு வேற என்னெல்லாம் மெசேஜஸ் வருதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ரகிள், கார்மிக் ஸ்ட்ரகிள். அது ஒரு விஷயம் இல்லை, 2 விஷயம்ல கூட இருக்கலாம். ஆனா அந்த ஸ்ட்ரகிள் வந்து உங்களை தலை தூக்கி கூட பார்க்க விட மாட்டேங்குது. அது அழியணும். பார்க்கலாம், ஒரு கார்டையும் இன்டெப்தா நம்ம பார்க்க தான் போறோம். உங்க வாழ்க்கையில ஆனா கண்டிப்பா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குங்க. ரொம்ப அழகான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. மிக விரைவில் நீங்க அதை பார்க்க போறீங்க. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இருந்து உங்களை ரொம்ப தொல்லை பண்ண ஒருத்தர், இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் சொல்றேன், ரொம்ப உங்களை தொல்லை பண்ண ஒருத்தங்க உங்க வாழ்க்கையை விட்டு மிக விரைவில் போக போறாங்க. அவங்கனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு ரொம்ப சுமூகமான ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் உங்க வாழ்க்கையில மிக விரைவில் நடக்க போகுது. அதாவது நீங்க நிறைய வெயிட் பண்ணிட்டீங்க, என் வாழ்க்கை மாறுமா மாறுமா, எனக்குன்ற நல்ல விஷயங்கள் எப்போ நடக்க ஆரம்பிக்கும் அப்படி நீங்களே உங்களை நிறைய கேள்விகள் கேட்டு, போடா இதுக்கு மேல நடந்தா என்ன நடக்கலான்னா என்ன அப்படின்ற ஒரு எண்ண அலைக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஆனா அப்படின்னு எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு பாசிட்டிவான ஒரு கார்டு வந்திருக்கு. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீ எதிர்பார்க்காத இல்ல நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மிக விரைவில் வரப்போகுது. அதுக்கான எல்லா முயற்சியும் நீ போட்டுட்ட, போடாம இல்லை, எல்லா முயற்சியும் நீ போட்டுட்ட. இட் இஸ் அ டைம் ஃபார் யூ டு ஏர்ன். நீ ஜெயிக்கிறதுக்கான நேரம் இது. நீ வந்து உன் வாழ்க்கைய மற்றவங்களோட கம்பேர் பண்ணிட்டு இவாலுவேட் பண்ணிட்டு அசஸ் பண்ணிக்கிட்டே இருக்காத. எவ்வளோ அழகான மெசேஜ் பாருங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்றோம், வி அசஸ் ஆர் லைஃப். நம்ம லைஃப் இப்படி இருந்தா அப்படி இருந்தா அப்படின்னு அசஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை தான் செய்யாத. உன்னை விட அவங்க வாழ்க்கையில வேற எவ்வளவோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கலாம். அவங்க வாழ்க்கை உன் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. ப்ராபப்ளி நீங்க வந்து ஒரு போட்டி பொறாமையில பார்க்காம இருக்கலாம். அதை வந்து ஒரு நல்லா இருக்குமே அப்படின்னு ஏக்கமா ஆசைப்பட்டு பார்க்குற ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். பட் அந்த மாதிரி நினைச்சு நீங்க டயர்ட் ஆனது தாங்க மிச்சம். உங்களுக்கு டயர்ட் ஆகி சீப்போ அப்படின்ற ரொம்ப வீக் ஆயிட்டீங்க. எனர்ஜி அப்படியே மற்றவங்க மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே. ஏங்க உங்களுக்கு என்னங்க இல்லை, நினைச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கு. ஒரு கார்மிக் ஸ்ட்ரகிள், அந்த ஸ்ட்ரகிள் மிக விரைவில் உங்களை விட்டு போக போகுது. நீங்க நிறைய மல்டி டாஸ்கிங் பண்ண போறீங்க. ஆக்சுவலி இந்த வாழ்க்கை இப்போ இருக்கிற வாழ்க்கையில எஸ் நீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, ஆமாவா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, ஏதாவது நடக்காதா, ஒன்று போட்டு இதை பண்ணி பார்க்கலாமா, அதை பண்ணி பார்க்கலாமா, இதை பண்ணா என்ன நடக்கும், அதை பண்ணி பார்த்தா என்ன நடக்கும், நிறைய பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டு நீங்க நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கீங்க. பட் அந்த மாற்றம் எப்போ வரும்னா இந்த அம்மா உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா இந்த அம்மா உங்க வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க தான் உங்களை பிளஸ் பண்றாங்க இன்னைக்கு.
ஷீ இஸ் த ஒன் ஹூஸ் பிளெஸ்ஸிங் யூ டுடே. நான் இருக்கேன், நீ வேலையை பார்த்துட்டு போ. இன்னுமே பாருங்க, உங்க வாழ்க்கையில உங்களுடைய வெற்றிகளை தடுத்துக்கிட்டு இருந்த ஒரு பெண், அந்த பெண் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்லைன்னா ஆமா அப்படின்னு சொல்லுங்க. அவங்க பேரை சொல்ல பிடிக்கலன்னா கூட ஆமான்னு சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த பெண் உங்க வாழ்க்கையில இருந்து மிக விரைவில் போக போறாங்க. உங்களால இது எப்படி நடந்தது அப்படின்ற அளவுக்கு மிக விரைவில் போக போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்டடி growth, ஒரு ஸ்டெடி ப்ரோக்ரஸை நீங்க பார்க்க போறீங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தியோட அவங்க வந்திருக்காங்க. அதே மாதிரி இவ்வளவு நாள் உங்க வாழ்க்கையில எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு பார்க்க வேண்டிய நேரமும் இதுதானா? சான்ஸே இல்லைல்ல. அண்ட் டோன்ட் கிவ் அப்புங்க, நெவர் எவர் கிவ் அப். ஏன்னா ஒன்ஸ் யூ கிவ் அப், லைஃப்ல வந்து நீங்க எதிர்பார்க்குற பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்காம போயிடும். கிவ் அப் பண்ணாதீங்க. லெட் குட் திங்ஸ் ஒன்லி ஹேப்பன் டு யூ. என்னங்க இது ஆர்கேஞ்சல் மைக்கேல் கார்டு வருது. நீங்க என் சேனலை ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆர்கேஞ்சல் மைக்கேல் எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தேவையான கரேஜ், உங்க வாழ்க்கையில தேவையான எல்லா மாற்றமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் இந்த இடத்துல இந்த கார்டு வந்தனால நான் சொல்லியே ஆகணும். உங்களுக்கு வந்து ஒரு சம்பவம், உங்க வாழ்க்கையில ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம், அந்த சம்பவம் வந்து உங்களை அடியோட மாத்திருக்கும். இதுதான் நான் அப்படின்னு இருந்த நீங்க இல்ல இது நான் இல்ல அப்படின்னு மாறுற அளவுக்கு எல்லாருமே பார்த்து நீயா இப்படி மாறிட்ட அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவத்தை இன்னை வரைக்கும் உங்களால மறக்க முடியல. இட் இஸ் ஹர்ட்டிங் யூ. அதை மறக்காம அதை அப்படியே மனசுக்குள்ள வச்சு 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 அது குப்பையா மாறிடுச்சு. உங்களுக்கு நிறைய வலிகள் அது கொடுத்துக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ, ப்ராபப்ளி அதுதான் உங்க கார்மிக் ஸ்ட்ரகிளா கூட இருக்கலாம். அந்த விஷயத்துல இருந்து உங்களை வெளியில வர வைக்கிற சக்தி இவங்க 2 பேருக்கும் இருக்கு. இவங்க 2 பேருக்குமே இருக்கு. இவங்க 2 பேரும் உங்களுக்கு வந்திருக்காங்கன்னா மிக விரைவில் அந்த ஒரு விஷயத்துல இருந்து நீங்க வெளியில வந்துட்டு ஒரு அமைதியான திருப்தியான, அமைதியானன்றதை விட திருப்தியான ஒரு வாழ்க்கை போதும்டா அப்படின்ற ஒரு வாழ்க்கையை நீங்க மிக விரைவில் வாழ போறீங்க. ரொம்ப அழகான ஆகஸ்ட் மாசத்துல இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி வித் திஸ் ரீடிங். உங்களுக்கும் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் நான் ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரீடிங்கை உங்களுக்கு பிடிச்சவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதெல்லாம் தான் எனக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட். ஓகே, தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்க செட் டு கார்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். காளிமாவுடைய எனர்ஜி உங்களுக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணிட்டீங்களா? வாங்க, இன்னொரு மெசேஜ் உங்களுக்காக என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். பத்திரமா இங்கே வச்சிடலாம். ரெடியா? காளிமான் டைப் பண்ணிட்டு வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். அர்த்தா ஆஃப் காளி. நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் உன்னோட வாழ்க்கை. இந்த கார்டோடைய முழு அர்த்தமும் இதில் தான் இருக்கு. நீங்கள் நல்ல விதையாக விதைச்சிங்கன்னா அறுவடை ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அதே நீங்கள் வந்து ஒரு அழுகி போன ஒரு விதையை விதைச்சிங்கன்னா மிச்சம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கை. அர்த்தா ஆஃப் காளி. உன்னுடைய எண்ணங்களை மாத்து. இந்த உலகத்திலேயே உன்னை ரொம்ப 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 கஷ்டப்படுத்துறது உன்னுடைய எண்ணம் தான். அதை முதல்ல அழிச்சிரு. அதை நீ என்னைக்கு அழிக்க துணிறியோ அன்னைக்கு உன் வாழ்க்கை மாறும். அன்னைக்கு உங்க மனசுல ஒரு கேள்வி கண்டிப்பா வரும், என்னுடைய வாழ்க்கையோட அர்த்தம் என்ன? இன்னும் சிம்பிளா கேட்கணும்னா, நான் ஏன் பிறந்தேன்? எதுக்காக நான் பிறந்திருக்கேன்? எதுக்காக நான் பிறக்கணும்? உங்க மனசுக்குள்ள ஒரு மாஸ்குலைன் எனர்ஜி இருக்கு. ஒரு ஆணுக்கு உண்டான வேகம், விவேகம், ஆற்றல் எல்லாமே இருக்கு. நீங்க பிறக்கிறப்போ எல்லாமே உங்களுக்காக பண்ணப்பட்டது. எல்லாமே உங்களுக்காக நல்லாவே அமைஞ்சிருக்கும். ரொம்ப அழகா எல்லாம் இருந்தது. இல்லைன்னா அதை நீங்க உருவாக்கி இருப்பீங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த கார்டு உங்களுக்கு வந்தனால நான் உங்ககிட்ட கேட்கிறேன். உங்க கூட ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் அது ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். அது ஒரு வீடா இருந்தாலும் சரி, அது ஒரு இடமா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, பெற்றோர்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, நீங்க இருக்கிற வரைக்கும் அந்த இடம் ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். என்னைக்கு நீங்க அந்த இடத்த விட்டு வெளியில வரீங்களோ, இல்ல அந்த உறவை விட்டு வெளியில வரீங்களோ, அந்த இடம் சுபிக்ஷம் கம்மியாகும். இல்ல அவர்களுக்கு வந்து நீங்க யார் வேண்டான்னு நினைச்சு வெளில வரீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா
அவர்களுக்கு ரொம்ப ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கை இருந்திருக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது உங்களுடைய பவர். இது உங்களுடைய சூப்பர் பவர். இந்த அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கா? இது உங்களுக்கு தெரியுமா? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு சேஃப் பிளேஸ். எல்லாருக்குமே நீங்க ஒரு சேஃப் பிளேஸ். உங்களால ஒரு கம்யூனிட்டியை உருவாக்க முடியும். நாளைக்கே நீங்க வந்து எனக்கு இந்த விஷயத்துல ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு 10 பேர் வாங்க கிளாரிட்டிக்கு வாங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அத்தனை பேரையும் உங்களால கொண்டு வர முடியும். இதுதான் உங்களுடைய பிறப்புக்கான ஒரு விஷயமே. எவ்வளோ பேரை வேணாலும் உங்க பேச்சு வழியா உங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஆனா நீங்க அதை பயன்படுத்துறீங்களா? பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா என்ன செய்யணும், வாழ்க்கைக்கான ஒரு கிளியர் கட் டைரக்ஷனே உங்ககிட்ட இல்லை. நல்ல ஞானம் இருக்கு, எதை நினைச்சாலும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் அதோட வில்லிங்னஸ் இல்லை. என்னால பண்ண முடியும்ன்றது ஒரு நம்பிக்கை. பண்ணா என்ன ஆகும் பார்க்கலாமேன்றது தைரியம். ஆனா பண்ணலாமா வேண்டாமா சந்தேகம். உங்க வாழ்க்கையில நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற இன்டென்ஷன்ஸை எதுனாலுமே சரி, எதுவுமே உங்களால நீங்க நினைச்ச மாதிரி நடக்கலைன்னா அதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும் என்னன்னு. அந்த வில்லிங்னஸ் இல்லை. பண்ணி பார்ப்போமே, வா பண்ணலாம். அது நடக்குது நடக்கல, பட் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும்ல. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைன்னு சொல்றதுக்கு தான் இந்த கார்டு. நீ எடுத்து வை, அப்புறம் பாரு உன்னோட ஒரு மேனிஃபெஸ்டேஷன் லெவல், ஒரு விஷயமும் என்ட்ரி லெவல் ஸ்டார்டிங்ல இருந்தே சூப்பரா இருக்குமோ. உனக்கு தேவையான தைரியம், தேவையான ஞானம், தேவையான ஹீலிங் எல்லாமே நான் உனக்கு தரேன். நீ போட்ட பிளானை நீ செயல்படுத்து. முதல்ல கால் எடுத்து வை, அப்புறம் மிச்சத்தை பாரு. அதாவது ஒரு பொருளை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த பொருள் வந்து மெருகேறுமா. பயன்படுத்தாம இருந்தா ஒரு விஷயம் எப்படி மெருகேறி நமக்கு தேவையான மாதிரி அது உருவாகும். உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. உங்க ஆன்மாக்கு எல்லாமே தெரியும். எல்லாத்துக்குமே அதுகிட்ட பதில் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப இமோஷனலா எல்லாரோடையும் பாண்ட் ஆயிடுறீங்க. இவங்க வேணும், அவங்க வேணும், இவங்க இருந்தாதான் நல்லா இருக்கும், அவங்க இருந்தாதான் நல்லா இருக்கும். யாருமே இல்லைனாலும் உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அதை நம்ப மாட்டேங்கிறீங்க. நீங்க அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க. இதுதான் என் வாழ்க்கைன்றதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ரொம்ப இமோஷனலா பாண்ட் ஆயிட்டீங்கன்னா எல்லாரும் உங்களை பயங்கரமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் குத்துதே குடையுதேன்னு கஷ்டம். முதல்ல அந்த மாதிரி பாண்டிங்ல வந்து அவங்களுக்கு நிஜமாவே உங்களுடைய உதவி வேணுமா, அவங்களுக்கு நிஜமாவே நீங்க வேணுமா, இல்ல நீங்களா விஷுவலைஸ் பண்ணிக்கிறீங்களா அவங்களுக்கு நான் வேணும். பார்த்தீங்களா, எடுத்தோன்னு பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ். ரொம்ப ஸ்மார்ட்டுங்க நீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட். நான் உங்க கார்டு வந்ததால சொல்லலை, முதல்லயே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், வெரி ஸ்மார்ட். ஆனா அந்த வில்லிங்னஸ் இல்லை. ஏஸ் ஆஃப் கப்ஸ். இமோஷன்ஸ் பத்தி பேசினேன். ஏஸ் ஆஃப் கப்ஸ். உங்க முன்னாடி தான் ஷஃபிள் பண்றேன். எந்த கார்டையும் நானா எடுக்கல. நானா எடுக்கல இந்த சென்ஸ் அரேஞ்ச் பண்ணியோ எதுவுமே கிடையாது. ரேண்டமா ஷஃபிள் பண்ணி எடுக்கிறோம். நீங்க பவர்ஃபுல்னு சொல்றேன், பவரான கார்டு வருது. நீங்க இமோஷனலா இருக்கீங்கன்னு சொல்றேன், இமோஷன் கார்டு வருது. எஸ், இட் இஸ் ஏஸ் ஆஃப் கப்ஸ். நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, நிறைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது, அதெல்லாம் ஓகே. பட் இவ்வளோ இமோஷன் தேவையா? யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பாசிட்டிவான கார்ட்ஸ் வருது பாருங்க. சன் கார்டு, ஏஸ் கார்டு. என் கூட டேரோ படிக்கிறவங்க, நீங்க வந்து இப்போ என் கூட டேரோ கிளாஸ்ல இருக்கீங்கன்னா அவங்க எல்லாம் இந்த கார்டை பார்த்தாங்கன்னா வாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கார்டு வருது உங்களுக்கு. எது வேணாலும் நீங்க நினைக்கணுங்க. நீங்க நினைக்கணும் நீங்க எவ்வளோ பவர்ஃபுல். பார்த்தீங்களா, நீங்க எவ்வளோ பவர்ஃபுல்னு நீங்க நினைக்கணும். நினைக்க மாட்டேங்கிறீங்க, அதுதான் பிரச்சனை. நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யாராலையும் அசைக்க கூட முடியாது, யாருன்னு கூட கேட்க முடியாது. யூ ஆர் சோ வெரி ஸ்மார்ட். அந்த ஸ்மார்ட்னஸை வெளியில காட்ட பழகிக்கோங்க. அப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு கூட சில பேர் யோசிப்பாங்க. இப்போ நீங்க யோசிக்கிறீங்கல்ல, என்னை இப்படி ட்ரீட் பண்றாங்க, அப்படி ட்ரீட் பண்றாங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குற அளவுக்கு யார் வந்து அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்தா? நீங்க தான். ஸோ முதல்ல பேசி பழகும் போது நல்லா பேசி பழகி இருப்பீங்க, இன்னைக்கு நல்ல அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க. ஆனா இந்த கார்டு சொல்றது அர்த்தம் ஆஃப் காலி கார்ட்ஸை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்து நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை இப்படி எல்லாமாகவும் இருக்கும். நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. லைஃப்ல நீங்க நினைச்சதெல்லாம் அச்சீவ் பண்ணுவீங்க. நல்ல ஒரு சூரியனுடைய ஆற்றலை தாண்டி என்ன இருக்கு இந்த உலகத்துல, சூரியனுடைய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும்.
எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஒயிட் ஹார்ஸ் பாருங்கள், இந்த கார்டு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஒரு சன்ஃப்ளவர் பிக்சரை வந்து, இல்லை எல்லோ கலர் இல்லை சன்ஃப்ளவர் பிக்சரை வந்து உங்கள் ஃபோனில் ஸ்க்ரீன் சேவராக வச்சுக்கோங்க, வால்பேப்பராக போட்டுக்கோங்க. இதெல்லாம் நீ செஞ்சேன்னா, நான் சொன்னதை நீ செஞ்சேன்னா உன் வாழ்க்கை இப்படி இருக்கும். நான் சொன்னதை நீ செய்யலைன்னா ஏமாற்றம், தோல்வி எல்லாம் இருந்தும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீயே போயிடுவ. என்ன வாழ்க்கை வேணும் நீ யோசிச்சு சொல்லு. தெளிவா வந்துருச்சா? ரொம்ப தெளிவா இருக்கா? நிறைய வெற்றிகள் இருக்கு, ஆனா எனக்கு எதுவுமே வேண்டாம், என்ன நிம்மதியா விடுங்கடா அப்படின்ட்டு நீ போயிடுவ. பட் நமக்கு அது வேண்டாம். நமக்கு வந்து நிறைய மகிழ்ச்சி வேணும், ஆரோக்கியம் வேணும், நம்ம நினைக்கிறதெல்லாம் சாதிக்கிற சக்தி வேணும். அது உங்ககிட்ட இருக்கு. வேணும்னு கேட்கறவங்க மத்தியில எல்லாமே இருந்தும் அதை பயன்படுத்தலைன்னா எப்படி? கோபம் வருது, ஆனா கோபத்தை காட்ட முடியல. நிறைய விஷயத்த பேசி தீக்கணும்னு நினைக்கிறீங்க, பட் அதுக்கான தைரியம் இல்லை. எல்லாமே இல்லைன்னு நினைக்காதீங்க, எல்லாம் என்கிட்ட இருக்கு. முதல் படியை நான் எடுத்து வச்சுட்டேன், ஜெயிச்சுட்டேன்டா. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வந்துட்டு இருக்குங்க, நான் அதையும் பார்க்குறேன். நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கு. அண்ட் அதுக்கான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை நீங்கள் எடுக்கணும். அந்த ஆக்ஷனை நீங்கள் எடுக்கும்போது யூ வில் சக்சீட். அண்ட் உங்களுக்கே அந்த கிரேவிங் இப்போ வந்துருச்சு, நான் ஜெயிக்கணும், ஏதோ செய்யணும், ஏதோ ஒன்று செய்யணும், என்னை ப்ரூவ் பண்ணணும், இது பத்தாது, என்னை ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு வெறி உங்ககிட்ட இருக்கு. பட் அந்த வெறியை வந்து ஒழுங்கா சேனலைஸ் பண்ண மாட்டீங்க. இல்லை யாரையாவது பார்த்துட்டு அவங்க என்ன ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அவங்க என்ன வந்து ஒருவேளை நான் ஜெயிக்கலைன்னா என்ன மட்டம் தட்டிடுவாங்களோ, என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. பட் அந்த மாதிரியான எண்ணங்கள் உங்ககிட்ட நான் பார்க்குறேன். யாராவது என்கிட்ட ரொம்ப அக்கறையா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? என்கிட்டன்னா உங்ககிட்ட இல்லை. ரொம்ப பாசமா அக்கறை காட்டினாங்கன்னா இன்னும் என் லைஃப் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா இல்லை, நினைக்கிறீங்கன்னா இல்லை, அதை தான் நினைக்கிறீங்க. இந்த உலகமே காளி அம்மாவே உங்களுக்கு வந்து நிறைய எனர்ஜி கொடுக்கறதுக்கு வராங்க. இதுக்கு மேலே வேற என்னங்க வேணும்? யோசிச்சு சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் உங்களுக்கு இருக்கு, அதுவும் உங்களுக்கே தெரியும். நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறத நான் பார்க்குறேன். டீஹைட்ரேட் ஆகுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. த மோர் யூ ட்ரிங்க் வாட்டர், த மோர் யூ ஃபீல் ஹாப்பியர். ஓகே, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரப்போகுது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே பயன்படுத்துங்க. பயன்படுத்தாமல் விட்டுறாதீங்க. இல்லை நீ பண்ண அப்படின்னு உங்களுக்கான அப்ரிசியேஷன் கொடுக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு போயிடாதீங்க. வரும், உங்களுக்கு எல்லாமே இருக்கு, எல்லாமே வரும், எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்குறத விட நல்லா நடக்கும். பொறுமை பொறுமை பொறுமை. உங்கள் பவர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்களேன், ஆகாஷா, நான் இப்போ என்ன சொன்னேன்? நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு பாதையை சூஸ் பண்ணி போவீங்கன்னா, இங்கே பாருங்க, யூ ஆர் அ ஸ்பிரிச்சுவல் டீச்சர். யூ ஹாவ் த எபிலிட்டி டு கவுன்சில் அதர்ஸ். உங்களால் மற்றவங்களை கவுன்சில் பண்ண முடியும், அவங்களுக்கு தேவையான அட்வைஸ் கொடுக்க முடியும். அண்ட் ஹெல்ப் தெம் அவேக்கன் தியர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட். உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கிஃப்டை மட்டும் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும்ன்றது இல்லாமல் மற்றவர்களுடைய ஸ்பிரிச்சுவல் கிஃப்டையும் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண வைக்க முடியும். அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? உங்களுக்கு ஒரு டிவைன் லைஃப் மிஷன் இருக்கு, உங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு பர்பஸ் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இந்த கார்டு எடுக்கும் போதே சொன்னேன், ஒரு இடத்துல நீங்க இருக்க வரைக்கும் அந்த இடம் செம்மையா இருக்கும். கார்ட்ஸ் எப்படி பதில் சொல்லுது பாருங்க, அதுதான் எனர்ஜி. இந்த கார்டு எடுக்கும் போதே நான் சொன்னேன், ஒரு அழகான ஒரு ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு. ஆனா அந்த ஆற்றலை நீங்க வந்து பெருசா கவனிக்கல, தேவையில்லாத விஷயத்துல கவனம் செலுத்துறீங்க. அந்த ஆற்றலை நீங்க பெருசா கவனிக்கல. அந்த ஆற்றலை நீங்க கவனிக்க ஆரம்பிங்க, அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கை எப்படி மாறும். ஏன்னா நீங்க ஒரு இடத்த விட்டு வெளியில வந்தீங்கன்னா அந்த இடத்தோட சுபிக்ஷம் கண்டிப்பா மாறும். நீங்க அவ்வளோ பவர்ஃபுல். அப்போ எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுதா? நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சர். யூஸ் பண்ணுங்க, அதை சந்தோஷமா யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ரீடிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டாரட் 6 சென்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அதை விட முக்கியமாக இந்த ரீடிங்கை உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இது நல்ல ஒரு கைடன்ஸ் டூலாக இருக்கும். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ், கீப் ஸ்மைலிங்.